ஆடி மாசத்துக்கும் அம்மனுக்கும் அப்படி என்ன தொடர்பு? எத்தனை திரைப்படங்கள், எல்லா டிவி சீரியலும் ஆடி மாசம் அம்மன். எங்க பார்த்தாலும் தெருவெல்லாம் ஆடி மாசம் கூழ் ஊத்தி அம்மனுக்கு திருவிழா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மனுக்கும் ஆடி மாசத்துக்கும் என்ன தொடர்பு? தொலைக்காட்சிகள்லையும் சினிமாக்கள்லையும் அதை எப்படி காட்டியிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதில் கிடைக்கும். நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தமிழ் திரை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். என்னன்னா, ஆடி மாதம் என்பது நமக்கு ஏற்கனவே சொன்னதுதான். அது வடக்கு நோக்கி பூமி நகருது. அப்போ ஆடி மாதம் மழை பெய்யுது. தென்மேற்கு பருவக்காற்று மழை. கிட்டத்தட்ட அது மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் பெஞ்சாலும் கூட முக்கியமான மழை, இந்தியாவுக்கே மிக முக்கியமான மழை தென்மேற்கு பருவக்காற்று மழை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவ மழை தான் பெரிய மழை. இருந்தாலும் அம்மன் வழிபாடு என்பது அந்த மழையோடு சம்மந்தப்பட்டது. மாரி அம்மன்னே ஒரு அம்மன் இருக்கிறதுலாம் நமக்கு தெரியும். மழை, மாரினா மழை, மழை அம்மன்னே ஒரு அம்மன் இருக்கிறதுலாம் தெரியும். ரொம்ப தொன்மையான ஒரு வழிபாடு அம்மன் வழிபாடு. தாய் வழி சமூக வழிபாடுன்னு பரமசிவன் அவர்கள், பெரிய ஆய்வறிஞர் அவர் சொல்றாரு, பல பேர் அம்மன்கள் இருக்கு. ஒரு குல வழக்கப்படி கும்பிடுற அம்மன்கள்லாம் இருக்கு. எல்லா அம்மன்களும் 99.9% அம்மன் வடக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கே அவருடைய ஆய்வுல சொல்றாரு. பல பழைய அம்மன்கள் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கு. அது ஏன் அப்படின்னாக்கா, 3 புறம் தமிழகம் கடலால் சூழப்பட்டிருக்கு. ஒரு எதிரி வரணும்னாவே வடக்குல இருந்தா வரணும். எதிரிகள் வராங்க யாரோ நம்ம நாட்டுக்குன்னா அது வடக்குல இருந்தா வரணும் என்பது அவருடைய கணிப்பு, அவருடைய ஆய்வினுடைய முடிவு. அதனால கண்காணிக்கிற ஒரு காவல் தெய்வமா வடக்க பார்த்து அம்மன் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு முடிவு சொல்றாரு. அதே மாதிரி அது ஒரு பருவமழை எதிர்பார்த்து அமர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி அம்மனுக்கு நிறைய காரணங்கள் உண்டு, விதவிதமான வழிபாடுகள் உண்டு. ஆடி மாதம் தொடங்கினோடனே காப்பு கட்டுறது, முளைப்பாரி எடுத்துட்டு போறது, தீ மிதிக்கிறது, இப்படி நிறைய அலகு குத்துறது, கூழ் ஊத்துறது, பொங்கல் வைக்கிறது, அப்படின்னு வரிசையா நிறைய வழிபாடுகள் அம்மனுக்கு. திருவிழாக்கள், நிறைய திருவிழாக்கள் இருக்கு. பச்சை புடவை கட்டி அம்மன் கும்பிடுவாங்க, வேப்பிலை கட்டி கும்பிடுவாங்க, சிவப்பு புடவைக்கு ஒரு அம்மன் இருக்கு. இப்படி வேற வேற சிவப்பு கலர்ல, பச்சை கலர்ல, எல்லா கலர்ல நிறைய அம்மன்கள் கும்பிடுறாங்க. இப்படி நமக்கே தெரியும், தீ மிதிக்கிறதுன்னு ஒன்று தெரியும். அங்க பிரதர்ஷனம் கோயிலில் அப்படியே உருண்டு வருவாங்க. வெறும் தரையில சாப்பாடை போட்டு வேண்டிப்பாங்க. இப்படியெல்லாம் மண் சோறு சாப்பிடுவாங்க. அம்மனுக்கு வேண்டிக்கிறது ஒரு வினோதமா இருக்கும். மற்ற எல்லா திருப்பதிக்கு வேண்டிக்கிறதுனா ஒரு மொட்டை அடிச்சுன்னு வந்துடுறாங்க. மற்ற எல்லா கோயிலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அம்மனுக்கு வேண்டியது மட்டும் அதில் ஒரு பழைமை தெரியும். பழைய மக்களுடைய இது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அப்படி ஒரு இது இருக்கு. இன்னொன்று, நான் சினிமா பற்றி சொன்னேன். நிறைய சினிமாக்கள் அம்மன் சாமியை பற்றி வந்திருக்கு. நம்ம கேஆர் விஜயா அம்மா தெரியும். அவங்க நடிக்காத அம்மன் சாமியே கிடையாது. நம்ம வீட்டு தெய்வத்தில் ஆரம்பித்தாங்க. அவங்க வரிசையாக அம்மன் தான். ஆதிபராசக்தி பற்றி ஒரு படம், மேல்மருவத்தூர் தரிசனம்னு ஒரு படம். அப்படி அவங்க படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, தேவி தரிசனம், தாயே நீயே துணை, தேவி கருமாரி அம்மன், நவக்கிரக நாயகி, நம்ம ஊரு மாரியம்மா, பதில் சொல்வாள் பத்திரகாளி, பால நாகம்மா, மங்கள நாயகி, முப்பெரும் தேவியர். இன்னும் அது எழுதிட்டே வச்சுட்டேன் நான். அவங்க இன்னும் போயிட்டு இருக்கு. அத்தனை அம்மன் படம் நடிச்சவங்க. இத்தனை இதுவும் எப்ப ரொம்ப பீக்ல அவங்க ஒரு பெரிய நடிகையா இருக்கும்போது, பெரிய நடிகையா ஜெயசங்கர் கூட, ரவிச்சந்திரன் கூட, சிவாஜி கூட நடிச்சிட்டு, எம்ஜிஆர் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ அம்மன் படங்கள் நடிக்கிறாங்க. இது எல்லா நடிகைக்கும் பொருந்தும். எல்லா நடிகைக்கும் பீக்ல ஒரு நடிகை உச்சபட்ச கதாநாயகியா இருக்கான்னு வச்சுங்களேன். ரஜினி, கமல் கூட நடிச்சிட்டு இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன்னா, அந்த நேரத்துல தான் அவங்க ஒரு அம்மன் ஒரு படம் நடிச்சாங்க. படம் பேரே அம்மன். பாளையத்தம்மன் மீனா நடிச்சாங்க. அப்புறம் நயன்தாரா பெரிய பீக்ல இருக்கும்போது தான் மூக்குத்தி அம்மன் நடிச்சாங்க.
அப்புறம் விஜயசாந்தி பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோயின். அவங்க வந்து பண்ணாரி அம்மன் நடித்தாங்க. அப்புறம் அனுஷ்கா அவங்களும் 2 3 படங்கள் நடித்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு உச்சபட்ச கதாநாயகியாக இருக்கும்போது அது என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் தெரியல. அவங்களா விரும்பி நடிக்கிறாங்களா, அதுவும் அமைதா? எல்லா பெரிய நடிகைகளும் ஒரு அம்மன் கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறது நம்ம பார்க்கணும். அம்மன் வந்து என்னன்னா, அது மக்கள் விரும்புகிறாங்க. அதனால தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. டைரக்டர் அதுக்கு ஒரு கதை பண்ணுறாங்க. கோஇன்சிடென்ஸ் இல்லை, ஒரு பெரிய ஒரு இதுதான் இது. தேவை இருக்கு அம்மன் சாமிக்கு மட்டும். எப்பவுமே பகவதி அம்மான்னு எடுக்கலாம், நீ பண்ணாரி அம்மன் எடுக்கலாம், எதனா ஒரு அம்மன் எடுத்துக்கலாம், பாலநாக அம்மான்னு எடுக்கலாம், மூக்குத்தி அம்மன் எடுக்கலாம், எதுனாலும் ஒரு அம்மன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அம்மனுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு. இப்போ அப்படியே நம்ம டிவி சீரியலுக்கு வருவோம். டிவி சீரியல்ல தான் அம்மன் வந்து அந்த ஏன்னா டிவி சீரியல்ல தெரியும், அது வேற ஒரு கதை போயிட்டு இருக்கும். ஒரு அக்கா தங்கைக்கான சண்டைகள் இருக்கும், மாமியார் மருமகளுக்கான சண்டையா இருக்கும், இல்லை அண்ணன் தங்கச்சிக்கான பாச போராட்டமா இருக்கும். ஏதோ ஒரு கதை போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த ஆடி மாசத்துல அம்மனை கொண்டு வந்து புகுத்தணும். இது ஒரு சேலஞ்ச். இது எப்படி கொண்டு வந்தது? இது அம்மனை எப்படி அந்த திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியும்? அப்பதான் வந்து நிறைய அம்மன் வந்து காப்பாத்துற மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இது எப்படி நடக்குது? எப்படி வந்து இதை கொண்டு வராங்க? இது எப்படி பண்றாங்கன்னா, சீரியல் டைரக்டருக்கு டக்குன்னு அதை கொண்டு வந்து சேர்க்கறது, அதுக்கான ஒரு சடங்கை சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு நண்பர் சொன்னார். என்னுடைய நண்பர் ஒரு டிவி சீரியல்ல பெரிய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தார். இந்த ஆடி மாசத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து ஒரு அம்மா வச்சிருக்கோம், அவங்க ஒரு அம்மன் எங்களுக்கு கூப்பிட்டோம்னா ஒவ்வொரு சீரியல்ல அம்மன் கதையை எப்படி புகுத்துறது, ஏதோ ஒரு குறி சொல்ற ஒரு காட்சி வைப்பாங்க, அந்த கதையை கேட்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா கதை வந்து இப்படி போயிட்டு இருக்கு, அவங்க 2 பேருக்கு பிரச்சனை, அதனால அப்போ பொண்டாட்டிக்கு ஊருக்கு கோச்சி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். அப்போ அந்த இடத்துல ஒரு குறி சொல்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அல்லது அங்க ஒரு மலைவாழ் மக்கள் கிட்ட ஒரு மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அல்லது ஒரு கோயில்ல போய் சாமியை உருகி உருகி வேண்டும் போது ஒரு சின்ன குழந்தை வடிவில் அம்மன் நடந்து வர மாதிரி வச்சுக்கலாம். அது நடந்து வரும்போது அது பாதத்துல ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு சிவப்பு கலர்ல அந்த பாதம் வந்து போற மாதிரி வைக்கலாம். இப்படி அவங்க கதையை சொல்லுவாங்க சுவாரஸ்யமா. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அழகு குத்திக்கிறது வைக்கலாம். 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிற மாதிரி வைக்கலாம். மஞ்சள் சேலை கட்டி இந்த விரதம் வச்சுக்கலாம். சிவப்பு சேலை கட்டி வைக்கலாம், பச்சை சேலை கட்டி வைக்கலாம். இப்படி வந்து அந்த அம்மா வந்து விதவிதமா அந்த இதை வளர்த்திட்டு போவாங்க. இதுதான் தேவையா இருக்கு. ஏன்னா திடீர்னு அந்த கதை நடுவில் ஒன்று எடுத்து வந்து சேர்க்கணும் ஆடி மாசத்துல. இது முழுக்க வந்து டிவி சீரியல்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கயிறுல கையில கயிறு கட்டிக்கிற மாதிரிலாம் வச்சு கும்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து வந்துட்டே இருக்கு. விதவிதமான சாமிகள், விதவிதமான சடங்குகள் இது வந்துட்டே இருக்கு. இப்படி வந்து அம்மனை வந்து நம்ம விதவிதமா கொண்டாடி வரோம். தாய் வழி சமூகத்தினுடைய பாதிப்பு இது. ஒரு கிண்டலுக்காக இப்போ டிவி சீரியல்ல விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, ஒரு கோயிலா போய் குறிப்பு எடுப்பார். அவர் டிவி சீரியல் கதை எழுதுறவர். என்ன பண்றது, மண் சோறு சாப்பிட்றாங்க, மஞ்சள் சேலை கட்டுறாங்க, உனக்கு என்ன வேண்டுதல் அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. உண்மையிலே அது வேடிக்கையே கிடையாது. எங்க நீங்க சொன்னாலும் சொல்லணும்னாலும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த ஆடி மாதம் தொடங்கினோடனே எல்லா தெருவிலையும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாட்டோட தாயே கருமாறி அப்படின்னு பாட்டு வரதான் போகுது. அதை ரசிக்க தான் போறோம். எல்லா இடத்துலையும் எவ்வளவு ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது, மைக் வைக்கக்கூடாது, போலீஸ் என்ன சட்டதிட்டம் போட்டாலும் அதை மீறி பண்ணுவாங்க. கெடா வெட்டுவாங்க, கூழ் ஊத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னன்னா எல்லாமே அவங்களுக்கு அம்மன் சாமியில தான் அந்த சலுகை இருக்கு. நீங்க கூழ் ஊற்றி கெடா வெட்டி எல்லாம் பண்ணலாம், சாராய வச்சு சுருட்டு வச்சு கும்பிடலாம், எல்லா விதமான சாமி அதில் இருக்கு. நீங்க வெறும் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் வச்சு புளியாறு வச்சு கும்பிடலாம். அம்மன் வந்து இப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைகிற ஒரு அம்மனா இருக்கு. 108 அம்மன்னா 108 விதம், 108 சுவாரஸ்யங்கள் நிறைந்த அம்மன் கதைகள் இருக்கு அதுல. அதனால இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈஸியா அடாப்ட் ஆக முடியும்.
மக்கள் அடாப்ட் ஆகுறது இல்லை, அம்மனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். இதனால வந்து ஈஸியாக இது நடக்கும். எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாடு முழுக்க வரப்போகிற இந்த ஆடி மாத திருவிழாவையொட்டி அம்மனுக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் இருக்கிற தொடர்பை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னா, இப்போ டிவி சீரியல்ல அடுத்த சில நாட்கள் வந்து நீங்க பார்க்க போறீங்க, விதவிதமான அம்மன்கள் எல்லாமே பார்க்க போறீங்க. எல்லாரும் ரசிங்க, மகிழ்ந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க, இதில் இருக்கிற ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது கூடுதலாக தகவல் இருந்தால் உங்ககிட்ட அதெல்லாம் நீங்கள் பகிரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.